மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டின்னு சொன்னோனே இது ஒரு ஐடி பார்க்னு தானே யோசிச்சிருப்பீங்க. ஆனா அப்படி இல்ல. பீப்பிள்ஸ் வாழ்றதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இங்க ஒரு சிட்டியவே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு இன்டகிரேட்டட் சிட்டி. அதாவது ஒர்க்கு மட்டும் இங்க கிடையாது, ஐடி பார்க்ஸ் மட்டும் கிடையாது. ரெசிடென்ஷியல் யூனிட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஆல்ரெடி வெல் பிளான்டா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. பொதுவா ஒரு இடத்துக்கு பீப்புள்ஸ் போவாங்க, அதுக்கப்புறம் அந்த இடத்த டெவலப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா இங்க இது ஒரு ஆல்ரெடி வெல் பிளான்ட் இன்டகிரேட்டட் சிட்டியா இருக்கு. அண்ட் இந்தியாலேயே 4th பெஸ்ட் சிட்டி அப்படிங்கிற ஒரு பேருமே இது வாங்கியிருக்கு. முக்கியமா நீங்க ஒரு நேச்சர் ஃப்ரெண்ட்லியான இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா சரௌண்டிங்ஸ்ல 1000 ஏக்கர்ல திருத்தேரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம சுத்தி 7 லேக்ஸ் இருக்கு. எல்லாமே இன்டர் கனெக்டட் லேக்ஸ். ஸோ இந்த ஃப்ளட் வருமா அந்த மாதிரியான எந்த பயமுமே உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ இந்த ஒரு லொகேஷன் எங்க எக்ஸாக்டா இருக்குன்னா ஜிஎஸ்டி ரோட்ல சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு நெக்ஸ்டா வந்துட்டு இருக்கு. அண்ட் இங்க வரதுக்கு 2 ஆக்சசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு நீங்க ஜிஎஸ்டி ரோட் மூலமாவும் வரலாம், அப்படி இல்லைன்னா லோக்கல் ட்ரெயின் ஆக்சசிபிலிட்டியுமே உங்களுக்கு இருக்கு. மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள என்ட்ரான உடனே ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு. அப்புறம் இந்த நிறைய ஷாப்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கு. அண்ட் முக்கியமா இங்க ஃபேர்ஃபீல்ட் பை மேரியோட்னு ஒரு பெரிய 4 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு. நம்ம ஆல்ரெடி அங்க ஒரு சில ஷாப்பிங் ஜாயின்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஹோட்டல்ஸ், அப்புறம் சின்ன சின்ன மினி கஃபேஸ், டீ ஷாப்ஸ் இப்படி எல்லாமே இருக்கு. அண்ட் இதுக்கு பேக் சைட்ல வந்துட்டு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க் இந்த மாதிரியான நிறைய பேங்க் பிரான்ச்சஸ், அப்புறம் ஏடிஎம்ஸ் எல்லாமே நியர்பைல இருக்கு. மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டில 65+ டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் இருக்கு. அதுல முக்கியமா 3 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு. அதுல ஒன்னு ஐடி, இன்னொன்னு ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் அப்பேரல்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்க்கு முன்னாடி தான் இப்போ நம்ம நிக்கிறோம். இன்ஃபோசிஸ் மட்டுமே 129 ஏக்கர்ஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லாம பக்கத்திலேயே ரினால்ட் இருக்கு, கேப் ஜெமினி இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கு. ஜஸ்ட் பிஃபோர் நம்ம ஐடி ஜோன் பார்த்தோம். இப்போ நம்ம வந்துட்டு ஆட்டோசெஸ் ஜோன்ல இருக்கோம். இப்போ ரைட்ல போனா ஆட்டோசெஸ் அண்ட் லெஃப்ட்ல வந்துட்டு அப்பேரல்ஸஸ் இருக்கு. அண்ட் இப்போ நான் இங்க நிக்கிற இந்த ஒரு ரோடு, அப்புறம் இங்க இருக்கிற மேஜரான ரோட்ஸ் எல்லாமே 120 ஃபீட்ஸ் அண்ட் அபோவ் தான் இருந்திருக்கு. அதுக்கு கம்மியா வந்துட்டு மேஜர் ரோட்ஸ் எதுவுமே இல்லை. ஈவன் இன்டீரியர் ரோட்ஸ்க்கு நம்ம போனோம்னா கூட 60 ஃபீட் இருக்கு. ஐடி கம்பெனிஸ் தவிர வேற ஒரு சில மேஜரான கம்பெனிஸுமே இங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்டபிள்யூ, அப்புறம் மஹேந்திரா ரிசர்ச் வேலி, பார்க்கர் இந்த மாதிரியான முக்கியமான கம்பெனிஸுமே இங்க இருக்கு. மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியை பொறுத்தளவுல இங்க வந்துட்டு இந்த ஸ்டோம் வாட்டர் சிஸ்டம் ஒன்று இருக்கு. இந்த ஸ்டோம் வாட்டர் சிஸ்டம் இருக்கிறதுனால என்ன மழை பெஞ்சாலும், ஈவன் ஃப்ளட்டே வர அளவுக்கு மழை பெஞ்சா கூட அது எல்லாமே இங்க டெபாசிட் ஆகிரும். இது மூலமா வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய லேக்ஸ் எல்லாத்துலயும் போய் கனெக்ட் ஆகிக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லா லேக்ஸுமே இன்டர் கனெக்டடா இருக்கு. ஸோ ஒரு லேக் ஃபில் ஆனாலுமே வந்துட்டு அடுத்த லேக்குக்கு அந்த வாட்டர் வந்துட்டு போய் ஃபில் ஆயிக்கும். அப்படி எல்லா லேக்ஸுமே ஃபில் ஆச்சுன்னா கூட பாலாறு ரிவர்ல போய் அது கனெக்ட் ஆயிக்கும். மோரோவர் 2002ல இந்த மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்த ஒரு கெனால் சிஸ்டம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட 25 இயர்ஸா இங்க என்னதான் மழை பெஞ்சாலும் ஒரு தடவை கூட ஃப்ளட்டுங்கிற ஒன்று வந்ததே கிடையாது. மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி குட் ஃபார் ஹெல்த். பொதுவாகவே 0 to 50க்குள்ளே இருந்துச்சுன்னா அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு வேர்ல்டு வைடு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ டெல்லி மாதிரியான இடத்துல ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக புவராக இருக்கக்கூடிய ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்லாம் இருக்குது. நம்ம சென்னைன்னு வந்தோன்னா மாடரேட்டாக இருக்குது. பட் இந்த இடத்துல ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, 36 தான் இருக்குது. ஏன் இப்படி இருக்குன்னா இங்கே சுற்றி வந்துட்டு ஃபுல்லாமே க்ரீனரியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா 150 ஏக்கருக்கு இப்படி சுற்றி க்ரீனரியாக இருக்கும். அது போக 40 ஏக்கர்ஸ்க்கு அர்பன் ஃபாரஸ்ட்டுமே வந்துட்டு டெவலப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரெஸ்ட் ஆஃப் சென்னையை விட இங்கே எப்போவுமே 2 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் இன்னொன்று எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, சுற்றி 1550 ஏக்கர்ஸுமே பார்த்துட்டேன். ஒரு இடத்துல கூட இந்த கார்பேஜ் டம்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இங்கே பயோ சிஎன்ஜி பிளான்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த பயோ சிஎன்ஜியில் என்ன பண்ணுவாங்கன்னா, பயோ வேஸ்டஸ் எல்லாத்தையுமே பயோ கேஸாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் பிளாஸ்டிக், அயன் மாதிரியான வேஸ்டஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. அதனால இங்கே கிரவுண்டில் கார்பேஜஸ் எதுவுமே டெபாசிட் ஆகுறது இல்லை. இந்த மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குள்ள 2 இபி சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதனால இந்த பவர் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியோட இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பத்தி நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன்னா இங்க மேஜரா இருக்கக்கூடிய எல்லா செக் பாயிண்ட்ஸ்லயுமே போலீஸ் பூத் இருக்கு. அண்ட் அது தவிர மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குன்னு வந்துட்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எப்பவுமே பேட்ரோலிங்ல இருப்பாங்க. ஸோ போலீஸ் தவிர மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வந்துட்டு எப்பவுமே கார்டிங்ல தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே ஏஐ சிசிடிவி இருக்கு. அண்ட் ஃபயர் ஸ்டேஷனுமே இங்க உள்ள இருக்கு. மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியை பொறுத்தளவுல புதுசாக வீடு வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்வெஸ்டர்ஸ்க்குமே இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஏன்னா இங்கே ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் ரொம்பவே லிமிட்டடாக தான் பண்ணுறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் 1 lakh+ பீப்புள் இங்கே கார்ப்பரேட் ஆஃபீஸஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஹைலி டிமாண்டட் பிளேஸாக இருக்குது. அதனால உங்களுக்கு கேபிட்டல் அப்ரிசியேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் ரெண்டல் ரிட்டர்ன்ஸும் பார்த்தோம்னாலுமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. சென்னையிலலாம் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து 3% தான் கொடுக்குறாங்க. பட் இங்கே மோர் தேன் 5% ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.